மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகளை கையாள்வதற்கான தடையில்லா சான்றிதழ் பெறாதது தொடர்பான வழக்கில் 30 நாட்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஜவஹர் சண்முகம் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் முறையான நெறிமுறைகளை பின்பற்றுவது இல்லை என்றும் ஏராளமான தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்துவது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெறவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி ஜோதிமணி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 241 அரசு மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகளை கையாள்வது தொடர்பாக அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார். இதனை அடுத்து அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகளை கையாள்வது தொடர்பான புகாரில் 30 நாட்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளின் விவரங்களையும் வரும் 12ஆம் தேதிக்குள் அளிக்குமாறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து விதமான அந்த மருத்துவமனை பெயர் வாரியாக எந்தெந்த மருத்துவமனைகள் அந்த கன்சென்ட்டுக்கு அப்ளை செஞ்சிருக்காங்க, கன்சென்ட்டை அப்ளை செய்யாத மருத்துவமனைகள் எது, அப்ளை செய்து இதுவரை அந்த ரினியூ பண்ணாம இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எத்தனை அப்படின்ற பட்டியலை 12/1/2015 கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 அரசு மருத்துவமனைகள்ல 20 அரசு மருத்துவமனைகள் தான் அந்த கன்சென்ட் வாங்கியிருக்கிறாங்க. அது குறித்த பட்டியலையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க.